வணக்கம், நமஸ்தே. போன வாரம் சுந்தரகாண்டமோட எபிசோட் கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து நம்ம எதுவரைக்கும் பார்த்தோம்னா, ஹனுமான் மகேந்திர பர்வதத்திலேருந்து அவர் வந்து அந்த ஜம்ப் அதாவது டேக் ஆஃப் ஆறார் அப்படின்னு பார்த்தோம். நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அவரோட ஜம்ப் வந்து அத்தன ஸ்மூத்தா இருக்குல்ல. ஸோ இந்த சமுத்திரத்த பார்த்தா நமக்கு ஜெனரலா எப்படி தோணும்? ஓகே, கம்ப்ளீட்டா காமா இருக்கு. ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணும். ஆனா வந்து அது உண்மையிலேயே அப்படி இருக்கல அவரோட ஜர்னிக்கு. அந்த சமுத்திரத்துல நெறைய ஹர்டில்ஸ் வந்தது. நெறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் அவருக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ என்னெல்லாம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அத அவரு எப்படி ஃபேஸ் பண்ணாருன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல அவர் வந்து டேக் ஆஃப் ஆன உடனே கொஞ்சம் தூரத்திலேயே வந்து திடீர்னு அதாவது காலியா இருந்த சமுத்திரத்துல திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் ஒரு பெரிய மவுண்டன் வந்து அப்படியே ஓஷன்ல இருந்து மேல ஏந்துச்சுதான். அந்த மவுண்டன் பார்த்தோனே இவரு திடீர்னு கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டாரு. யார் இது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மவுண்டன் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சது. அந்த மவுண்டனோட பேரு மைனாக்கன். மைனாக்க பர்வதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த மைனாக்கன்றவர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஹிமாலயா மவுண்டனுக்கும், மேனு அப்படிங்கிற மவுண்டனுக்கும் பொறந்த பையன்னு சொல்றாங்க. பட் நம்ம மைனாக்கன பத்தி மட்டும் இப்ப பார்க்கலாம். சோ மைனாக்கன் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஹனுமான்ட்ட வந்து சொல்றார், இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மவுண்டன்ஸ்க்கு எல்லாருக்குமே விங்ஸ் இருந்தது. அதாவது சிறகுகள் இருந்தது. நாங்க வந்து எங்க இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல இந்திரர் வந்து அவரோட வஜ்ராயுதத்த வச்சு இந்திர பகவான் வந்து அவரோட வஜ்ராயுதத்த வச்சு எல்லா மவுண்டன்ஸோட விங்ஸையும் கட் ஆஃப் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றார். சோ இதனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா வந்து இப்ப நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லையா? டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ட பத்தி படிக்கிறோம். எர்த்குவேக்ஸ பத்தி படிக்கிறோம். சோ இந்த ஆக்ஷன் ஹேட் டு பி டேக்கன் டு பிரிங் ஸ்டெபிலிட்டி டு த எர்த். அந்த இக்கோசிஸ்டத்துக்கான ஸ்டெபிலிட்டிய கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்திர பகவான் இத பண்ணார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ இந்திர பகவான் எனிவே எல்லாரையும் வந்து அவரோட விங்ஸ கட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அப்போ அந்த டைம்ல வந்து மைனாக்கனுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கு. ஐயோ! நம்மளோட சிறகுகளையும் அவர் வந்து கட் ஆஃப் பண்ணிடுவாரா? அப்படின்னு ரொம்ப பயம் வந்திருக்கு. அப்போ சட்டுன்னு வாயு பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, வாயு பகவான் யாரு? தி காட் ஆஃப் விண்ட் இல்லையா? சோ விண்ட் என்ன பண்ணும்? விண்ட் பெரிய காத்தடிக்கும்போது என்ன பண்ணும்? ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகும். சோ அதே மாதிரி வாயு பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரிய காத்த அனுப்பிச்சு இந்த மைனாக பர்வதத்த இந்திர பகவான் வர இடத்துல இருந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணி அந்த மைனாக பர்வதத்த ஓஷனுக்குள்ள வந்து சப்மர்ஜ் பண்ணிடுறார். ஓகே, நீ ஓஷனுக்குள்ள இரு, சேஃபா இரு, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இந்திரர் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டார், நீ வெளியில வந்தாதான் உனக்கு ஆபத்துன்னு சொல்லி வாயு பகவான் வந்து மைனாக பர்வதத்தை அந்த ஓஷனுக்குள்ள சப்மர்ஜ் பண்ணிடுறார். சோ மைனாகனுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இதுக்கான ஒரு நன்றி விசுவாசம் வந்து அவருக்கு வந்திருக்கு. ஓ, நம்ம வந்து அன்னைக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டப்போ இந்த ஹனுமானோட அப்பா வாயு பகவான் தானே ஹனுமானோட அப்பா. அப்போ இந்த ஹனுமானோட அப்பா வந்து நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணார். இன்னைக்கு அவரோட பையன் நம்ம இருக்கிற இடத்துல நம்மள தாண்டி இந்த இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு குதிச்சு போகிற டைம்ல நம்மளும் ரிட்டர்ன்ல ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மைனாக்க பர்வதம் வந்து ஏந்திரிச்சு நின்னு ஹனுமான்ட்ட சொல்லிச்சான், இந்த மாதிரி வாயு புத்ரா, உங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கார். அப்புறம் இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. இந்திரன் வந்தார், அப்புறம் வந்து இவர் என்ன தள்ளி என்ன வந்து ஓஷனுக்குள்ள ப்ரொடெக்ட் பண்ணார். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு உங்க அப்பா வந்து எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கார் தெரியுமா? அதனால நான் வந்து இப்ப திரும்ப உனக்கு உதவி பண்ண வேண்டிய நேரம். அதனால நீ வந்து இவ்ளோ பெரிய ஜம்ப் பண்றியே, நடுவுல நான் வந்து இருக்கேனே, நீ கொஞ்சம் என்னோட அதாவது இந்த மவுண்டன் மேல கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீ போலாமே அப்படின்னு சொல்லி இந்த மைனாக பர்வதம் வந்து ஹனுமான் கிட்ட சொல்றாங்க. அப்போ அ ஹனுமான் வந்து ஆனா அவர் வந்து ஃபிக்ஸ்ட் ஆன் த கோல். இப்போ நம்ம ஜெனரலா எப்படி என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட்டா ஒரு வேலை இருக்கும். ஆனா சடனா ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டா, அப்படியே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறது எவ்ளோ ஈஸியா ஆயிடுறோம் இல்லையா? ஆனா ஹனுமான் வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து ஃபிக்ஸ்ட் ஆன் த கோல். அவர் வந்து இவ்ளோ பெரிய ஜம்ப் பண்றோம். இவ்ளோ கஷ்டம், இவ்ளோ ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கு. வேற யாராவதா இருந்தா, ஓகே எப்படா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா நாட் ஹனுமான். அவர் வந்து மைனாக்கன்ட்ட என்ன சொன்னார்ன்னா, ரொம்ப தேங்க்ஸ். உன்னோட ஹாஸ்பிட்டாலிட்டிய நீ ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் இப்போ
ஆ நான் எங்க போயிட்டுருக்கேன் தெரியுமா? நான் வந்து ராமரோட வேலைக்காக நான் போயிட்டுருக்கேன். பகவான் ராமரோட வேலைக்காக நான் போம்போது, எனக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. சோ நான் முதல்ல போய் இங்க ஒரு முக்கியமான வேலைய முடிக்க வேண்டியிருக்கு. அதனால என்ன மன்னிச்சுக்கோ. என்னால இப்போ இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மைனாகனும் புரிஞ்சுக்கிறார். சோ மைனாகனும் வந்து ஓஷன் கீழ போயிடுறார். ரா அ அப்புறம் நம்ம ஹனுமான் வந்து அவரோட ஜம்ப கன்டின்யூ பண்றார். இதுல வந்து நெறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஆக்ட் ஆஃப் கிரேட்ஃபுல்னஸ் அண்ட் ஃபார் பீயிங் தேங்க்ஃபுல். மைனாகன் வந்து என்னைக்கோ ஒரு நாள் வாயு பகவான் பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்காக, இன்னைக்கு அவரோட பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வர்றார். சோ அதனால யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணா, நம்ம திரும்ப அவங்களுக்கோ, அவங்க ஃபேமிலிக்கோ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெசனும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம அப்பா, அம்மா பிளஸ் நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா இந்த மாதிரி பல பல ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே நமக்கு வரும். நம்ம பண்ற புண்ணியம் எல்லாம் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ மைனாக்கன வந்து டீல் பண்ணியாச்சு. அவர் வந்து ஹனுமான் அவரோட ஜம்ப கன்டின்யூ பண்றார். இப்போ வந்து என்னன்னா, வானத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் வந்து இத பாக்குறாங்க. ஹே! தே ஆர் சோ பிரிட்டி இம்ப்ரெஸ்ட். இந்த ஹனுமான் வந்து இவ்ளோ சூப்பரான ஒரு டேலண்டட் பையனா இருக்கானே! வெரி நைஸ். அப்போ வந்து எவ்ளோ பெரிய ஜம்ப வந்து தைரியமா எடுத்து இவ்ளோ பெரிய ஜம்ப பண்ண போறான். அப்புறமா ராமருக்காக வந்து இவ்ளோ டிவோட்டடா வந்து ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவன் வந்து இந்த மைனாக்க பர்வதம் வந்து அவன் கிட்ட வந்து பிளாக் பண்ணத கூட அவன் வந்து ஓகே நான் வந்து இங்க ரெஸ்ட் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டானே! பரவாயில்லையே! ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கே! இந்த ஹனுமான் பண்றது அப்படின்னு தேவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே சூப்பரா பண்றான். எனக்கு இன்னொரு டெஸ்ட் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் முடிவு பண்றாங்க. இது வந்து இப்படி எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு ஹை ஜம்ப் பண்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்கன்னா, அப்போ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ஒரு லெவல் வரைக்கும் சூப்பரா ஜம்ப் பண்றாங்கன்னா, அப்போ உங்க கோச் என்ன பண்ணுவாங்க? "ஏய் சூப்பர் நீ ரொம்ப நல்லா ஜம்ப் பண்ணிட்ட. வா வீட்டுக்கு போலாம்." அப்படி சொல்லுவாங்களா? இல்ல. இன்னும் கொஞ்சம் அந்த பார இன்னும் கொஞ்சம் ரெய்ஸ் பண்ணி, இன்னும் ஒரு பெரிய ஜம்ப் பண்ண முடியுமா? இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ண முடியுமா? ஏன்னா, இப்ப நீ ஜம்ப் பண்ணனா நீ நேஷனல் லெவல். இன்னும் இன்னும் நீ போக போக நீ ஒலிம்பிக் மெடலிஸ்ட் கூட ஆகலான்னு சொல்லி, அப்படி இன்னும் இன்னும் சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சேலஞ்ச் வருதோ, அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஓவர் கம் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் தேவர்களும், சரி இன்னொரு சேலஞ்ச் குடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சுரசா அப்படிங்கிற ஒரு டெவில வந்து கூப்பிடுறாங்க. ஒரு டீமன கூப்பிடுறாங்க. அந்த சுரசை கிட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீ வந்து போய் ஹனுமான வந்து பிளாக் பண்ணு. ஹனுமான ட்ரபிள் பண்ணு. பார்க்கலாம் எப்படி ஹனுமான் வந்து உன்ன ஹேண்டில் பண்றான்னு நாங்கலாம் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கோம். ஸோ கோ டூ இட்" அப்டின்னு சுரசைய அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே மாரி இந்த சுரசையும் பெரிய ராட்சசி. அவங்க வந்து சடனா ஓஷன்லேருந்து எந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சுட்டு அவங்க வந்து ஹனுமானுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாங்க. ஹனுமான் அவங்கள சடனா பார்க்குறாரு. "ஓ! யார் இது?" அப்படின்னு வண்டர் பண்ணும்போது, அவங்கள சேலஞ்ச் பண்றாங்க. ஹனுமான் உனக்கு நான் ஒரு சேலஞ்ச் தரேன். நீ வந்து என்னோட வாய்க்குள்ள பூந்து வெளியில வர முடிஞ்சதுன்னா, நான் உன்ன விட்டுடுறேன். இல்ல பண்ண முடியாதுன்னா, நான் உன்ன சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு பயப்படுத்துறாங்க. அப்போ ஹனுமான் வந்து என்ன பண்றாருன்னா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஹனுமான் அவர் எவ்ளோ பெருசா ஆக்க முடியுமோ, அவ்ளோ பெருசா ஆயிடுவாரு. அவரோட பாடி கேன் ரியலி எக்ஸ்பேண்ட் டூ பி ஹியூஜ் லைக் அ மவுண்டன். அவரோட டெய்ல் எவ்ளோ நீளம் ஆக்க முடியுமோ, அவ்ளோ பெருசா அவரால ஆக்க முடியும். அதே மாரி எவ்ளோ சின்னதாக முடியுமோ, அவ்ளோ சின்னதாவும் அவரால ஆக முடியும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து பெருசாயிடுறார். பெரிய ஹியூஜ் அஸ் அ மவுண்டன் பெருசாயிடுறார். அப்ப இந்த சுரசை என்ன பண்றா, "ஓ! நீ இன்னும் பெருசாகுறியா? ஓகே. அப்ப நான் வாய் இன்னும் பெருசா தொறக்கிறேன்னு" அவர் எவ்ளோ பெருசா ஆகுறாரோ, பெருசாக ஆக அவளும் வாய பெருசா, பெருசா, பெருசா தொறந்துட்டே போறா. சடனா அவரு ரொம்ப சின்னதா ஷ்ரிங்க் ஆயி, அவ்ளோ பெருசா தொறந்திருந்த வாயில டக்குன்னு உள்ள போயிட்டு வெளில வந்துட்டாராம். சோ இது வந்து சுரசையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேலிருந்து தேவர்களும் பார்க்குறாங்க. எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஓ! எவ்ளோ இன்டெலிஜென்ட் எவ்ளோ ஈஸியா வந்து இந்த சுரசிய ட்ரிக் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாங்க நம்ம ஹனுமான் மேல. தென் சுரசையும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. சோ அவங்க வந்து நான் உன்ன பிளெஸ் பண்றேன். நீ ரொம்ப அழகா என்ன வந்து அவுட்விட் பண்ணிட்ட.
உன்னோட நீ போற காரியம் கண்டிப்பா நல்லபடியா முடியும்னு சொல்லி அவங்கள பிளஸ் பண்ணி, அப்புறமா விண்ணுலகத்துல இருந்து தேவர்களும் அவங்கள பிளஸ் பண்ணி ஹனுமான எல்லாருமே ஹனுமான நல்லபடியா உன்னோட வேலை நடக்கட்டும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ இந்த 2 இன்சிடென்ட்ஸ்ல இருந்தும், அதாவது மைனாக பர்வதம் வந்த இன்சிடென்ட்ல இருந்தும், சுரசையோட இன்சிடென்ட்ல இருந்தும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ ஹனுமான் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரைட்? அவர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். சோ அவரு நினைச்சிருந்தாருன்னா, அவர் வந்து இந்த மைனாக்க பர்வதத்தை ஒரு அடி அடிச்சு தும்சம் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லன்னா இந்த சுரசைய வந்து அப்படியே 2ஆ பொளந்துக்கிறதுக்கோ, அவருக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே இருந்திருக்காது அது. ஆனா அவர் அத பண்ணல. அவர் வந்து எத மென்டலி ஸ்மார்ட்டா டீல் பண்ண முடியுமோ, அத மென்டலி ஸ்மார்ட்டா டீல் பண்ணார். ஹாஸ்பிட்டாலிட்டி குடுக்கும்போது, இல்ல என்னால பண்ண முடியாதுன்னு அத அழகா நெகோஷியேட் பண்ணார். தி ஆர்ட் ஆஃப் டெல்லிங் நோ எத்தன பேருக்கு இருக்கு. அத அவ்ளோ அழகா நெகோஷியேட் பண்ணி, அவரோட பாயிண்ட்ட புட் அக்ராஸ் பண்ணி, இதனால தான் என்னால உன்னோட ஹாஸ்பிட்டாலிட்டி அக்செப்ட் பண்ண முடியலன்னு அவரோட இன்டெலிஜென்ஸ அங்க காமிச்சாரு. அதே மாதிரி சுரசையையுமே ஸ்மார்ட்டா அவுட்விட் பண்ணி அவங்க கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆயிடுறாரு. சோ இந்த 2 விஷயத்துல இருந்தும் நம்ம என்ன ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட்டா நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா, ஹனுமான் இஸ் நாட் ஜஸ்ட் அ பவர்ஃபுல் பெர்சன். எல்லாரையும் போய் அடிச்சு தள்ளுறது அந்த மாதிரி கிடையாது. எங்க அவரோட மூளைய யூஸ் பண்ணணும், எங்க வந்து நிஜமாவே அடிக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். நெக்ஸ்ட் வர இன்சிடென்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அங்க அவர் எப்படி அத ஹேண்டில் பண்றாருன்னு பார்க்கலாம். சீக்கிரமே நான் அடுத்த எபிசோட்ல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க் யூ, வணக்கம், நமஸ்தே அண்ட் ராம் ராம் டு ஆல் ஆஃப் யூ.